ஹலோ மக்களே, மீன் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். என்ன மீன் பார்த்துருவோமா? என்ன விலைன்னு இங்கே பாருங்க. ஓகேங்களா? வாடா, 2 கட்டா மீன் மக்களே. ஓகேவா? கட்டா மீன் ரெண்டுமே 50 ரூபா தான். ஓகே மக்களே, இது வந்து பொரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். குழம்பு வைக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும். தொலி உரிச்சு கட் பண்ணி வச்சு பொரிக்கணும், செம்மையாக இருக்கும். ஓகே மக்களே, 50 ரூபா இந்த மீன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ் மீன். ஓகே மக்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 விள மீன். விள மீனை பாருங்கள், விள மீன் வந்து 2 மீனுமே வந்து 150 ரூபா. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் 200 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க இந்த 2 விள மீன். நான் பதிய மீன் வாங்குறதுனால எனக்கு வந்து 150 ரூபாய் கொடுத்தாங்க. லாபம் தான் 2 விள மீன். ஓகே மக்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கண்ணங்குளிச்சாலை. பார்த்தீங்களா? கண்ணங்குளிச்சாலை 5 கண்ணங்குளிச்சாலையும் 100 ரூபா. ஓகே மக்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரெட்டு சாலை நிறைய இருக்குது, 100 ரூபா இவ்வளோ சாலை மீன். பார்த்தீங்களா? சாலை மீன் நிறைய இருக்குது. பார்த்தீங்களா நமக்கு இவ்வளோ சாலை மீன் 100 ரூபா தான். ஓகே மக்களே, எவ்வளோ இருக்குது பாருங்க, நிறைய இருக்குது. அதில் வந்து அயில மீன்லாம் கிடக்கு சேர்ந்து. சரிங்களா? அது 30 மீன்கிட்ட இருக்கும். ஓகே மக்களே, ஓகேவா? 30 மீனுக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 மீன்கிட்ட இருக்குது. ஓகே மக்களே, உங்களை தான் இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்தது. இந்த வழியில் உங்கள் ஊரில் மீன்லாம் வாங்கிக்கலாம்னு கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே மக்களே, இது வந்து விள மீன் சொல்லுவோம் நாங்கள் இந்த மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கட்டா மீன். ஓகே மக்களே, பொரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல ஃப்ரெஷ் மீன். ஓகே மக்களே, இந்த வழியிலலாம் உங்கள் ஊரில் மீன் வாங்கிக்கலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இன்னும் இந்த மீன் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். இது சாதா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே மக்களே, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய்.